என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியா எங்கள் நடுவிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறதுக்கு நன்றி அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். தேவ வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளின் வல்லமைகளையும், எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும், எல்லா சத்ருவினுடைய கிரியைகளையும், எல்லா பிசாசுடைய வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நெருமூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவியானவர்கள் நடுவில் எல்லாவற்றிலும் எல்லார் மேலும் அசைவாட நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறப்பீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க பேசுவீராகப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டும் ஒரு தடவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென். தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். எல்லாரும் சொல்லுவோம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும், எல்லாரும் சேர்ந்து செய்யப்படாத உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் செய்யும் காரியம் பயங்கரம். நாம் கர்த்தருடைய செய்கையை காண வேண்டும், அல்லது கர்த்தர் தமது செய்கையை வெளிப்படுத்த போகிறார் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். முதலாவது மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த கிரியை, அப்புறம் இரண்டாவது ரூத்தினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த கிரியை, அடுத்து தாவீதினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த கிரியை, போன வாரம் ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியம் ரெகோபோத்தை உண்டாக்கும்படியாக. ஆமா, ஈசாக்கு செயல்பட்டான். ஈசாக்கு செயல்பட்டது நிமித்தம் தேவன் ஈசாக்கின் வாழ்விலே எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து தான் கடந்த நாட்களிலே தேவன் நம்மளோடு கூட, ஈசாக்கை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலும் தேவன் ஒரு மனுஷனை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய செய்கையை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாம கர்த்தருடைய செய்கைகளை நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்ப இந்த வேத வசனத்தை மறுபடியும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? வெகு ஜனங்களை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இப்ப போகணும். சொல்லுங்க, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் என்னிடத்திலிருந்து அவருடைய செய்கையை வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல திரும்ப சொல்லுங்க. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் அவருடைய செய்கையை என்னிலிருந்து என்ன செய்ய போறாரா? வெளிப்படுத்த போறார். இது யார் சொல்லுகிற வார்த்தை? சொல்லுங்க, யார் சொல்லுகிற வார்த்தை? யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்களை என்ன பண்ணாங்கன்னா குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அப்படி சொல்ல ரெண்டாவது அவனை என்ன செஞ்சாங்கன்னா அந்த எகிப்தின் மனிதர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா விற்று போட்டார்கள். இஸ்மவேலர் தானே, ஆமா, இஸ்மவேலர்கள் வருகிற பொழுது அவனிடத்துல விற்று போட்டார்கள். அவர்கள் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, எகிப்திலே அவனை என்ன செஞ்சாங்கன்னா விற்று போட்டார்கள். விற்று போடுறதுக்கு பின்பு அவன் போத்திபாருடைய வீட்டில் அவன் என்ன செய்யறானா அடிமையாய் வேலை செய்யறான். அங்க நடக்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் அவனை என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள அவனை குற்றவாளியாக போட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ள அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்படி அவன் இருந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்தை விளக்கின உடனே பார்வோன் அவனை என்ன செஞ்சானா எகிப்து தேசம் முழுமைக்கு என்ன செஞ்சார்னா அதிபதியாய் மாற்றினார் அல்லது அதிகாரியாய் மாற்றினார். அப்படி இருக்கிற பொழுது வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கும்படி, வெகு ஜனங்களை உயிரோடு கூட மாற்றும்படி அல்லது வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி தேவன் என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார் என்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை என்ன செய்யறானா வெளிப்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லலாம். வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி தேவன் என்னை பயன்படுத்தினார் என்று தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தின பகுதி தான் இந்த பகுதி. இப்போ இந்த யோசேப்பை குறித்து நம்ம வேதத்துல வாசிப்போம் என்றால் வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி அப்படிங்கிறத விட முதல்ல இந்த யோசேப்பினுடைய காரியம் என்னன்னா, அதாவது யோசேப்பு முதல்ல வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை விட முதல்ல யோசேப்பினுடைய பிறப்பு எப்படின்னா, ராகேல் சொல்றா என்னுடைய நிந்தையை மாற்றினவன். ராகேல் என்ன சொல்றா, என் நிந்தையை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22, 23, 24 அப்படியே வாசிப்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை எனது நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்பு என்று பெயரிட்டான். அப்ப இப்ப சொல்லுங்க, வெகு ஜனங்களை யாரு யோசேப்பு உயிரோடு கூட காக்கும்படி தெரிந்து கொண்டார் என்பதற்கு முதல்ல தன்னுடைய தாயின் நிந்தையை நீக்கினவன். ஆமென் என்று சொல்லாமா? இந்த யோசேப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராகேலினுடைய நிந்தை நீங்கினது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு உலக ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், ஒருவேளை உங்களை நிந்திக்கிறவங்க ஒருவேளை நிந்தனையில நீங்க இருக்கிறதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லார், இல்ல மகனே, அநேகருடைய நிந்தைகளை நீக்குகிறவனாய் இருக்க போகிறாய். ஆமென் என்று சொல்ல, அநேகருடைய நிந்தையை நீக்குகிறவர்களாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடந்த நாள் இரவுல தேவன் நமக்கு சொன்னார், நிந்தையை நீக்குகிறவன் யாருன்னு. அதோட ரிலேட்டடா அப்ப நான் என்னுடைய இந்த வசனத்தை கர்த்தர் என்று சொன்ன உடனே அப்போ நம்ம நிந்தையை நீக்குகிறவர்களாய் நம்ம இருந்தனாலதான் வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற ஒரு வேலையை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? கடந்த நாட்களில நம்ம பட்டணத்துல தேவனுக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்குகிறவர்களாய் நம்ம இருந்தோம்.
ஆமா, கடந்த நாட்களில் நம்ம பட்டணத்தில் இருந்த அந்த நிந்த, ஆமா ஆமா, அதாவது இரவும் பகலும், ஆமா, ஒரு பாகாலுக்கு செலுத்தப்பட்ட அந்த பலி தேவனுக்கு எப்படி இருந்தது? நிந்தையா இருந்தது. அந்த நிந்தையை நீக்கிறதுக்கு நம்ம இரவெல்லாம் கர்த்தரை துதித்தோம். அப்ப நிந்தையை நீக்குகிறவர்களா நம்ம இருந்தபடினால இன்றைக்கு கர்த்தர் அடுத்த ஒரு வேலையை சொல்றாரு. இனி நான் வெகு ஜனங்களை, சொல்லுமா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யட்டு. நான் திரும்ப சொல்றேன். சொல்லும் பெண் எவ்வளோ ரெபேக்காள் சொன்னாள், கர்த்தர் அதே மாதிரி அவளை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீ சொல்லுமா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி தேவன் என்னை, ஆமா, இன்றைக்கு நினைத்திருக்கிறார். முதல்ல இப்படி சொல்லுங்க. முதல்ல என் மேல இருக்கிற நிந்த மாறுது, நிந்த மாறுது, நிந்த மாறுது. ஆமா, என் மேல இருக்கிற நிந்த மாறுகிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த நிந்தையை நீக்குகிறது மாத்திரமல்ல, அந்த நிந்தையை நீக்கி போட்டவளாய் மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமேன் என்று சொல்லாமா? இன்றைக்கு கர்த்தர் யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். அப்பப்ப அந்த யோசேப்பை குறித்து சொல்ற பொழுது யாரை நிறுத்திக்கணும்? என்னை நிறுத்திக்கிங்க. இயேசு கிறிஸ்து வருவார், வழியில் வருவார். இப்போ உங்களை சொல்லுங்க, அந்த இடத்துல நான் தான். ஏன்னா அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே வைக்கிறாருமா. ஒருவேளை இது உடனே வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதாங்க அடுத்து, ஆனால் நிச்சயம் நடக்கும். யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தது எத்தனை வயசு? 17 பாப்பா, 17 தான் சொப்பனம் கொடுப்பாரு இல்லையா? என்ன குழப்பறீங்க? 17 சொப்பனம் கொடுப்பாரு, 30 நிறைவேற்ற. யோசேப்புக்கு அப்பொழுது 17 தானே. வாசிங்க அந்த வசனத்தை. 17 ஆதியா 39 நினைக்கிறேன். வாசிங்க, ஆதியா 39 வாசிங்க. என்னம்மா தேடுறீங்க? 37 வாசிமா. சொல்லுமா, இப்ப சொல்லுமா. எத்தனை வயசாமா? 17. சொல்லுங்க, எத்தனை வயசு? 17 கர்த்தர் இப்படி ஓட்ட ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, வெகு ஜனங்கள் அப்படிங்கிறத விட எப்படின்னா, இவனுடைய நெற்கதிர் எப்படி இருந்தது? நிமிர்ந்து நின்றது. 11 நட்சத்திரங்கள் இவனை வந்து வழங்கினது. இதுதான் 17. சொல்லுங்க, இப்ப நல்லா புரிஞ்சாமா? ஓகேவாமா? 17 தானமா? டவுன்ல 17. சொல்லுமா, 17 கர்த்தர் இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். எத்தனைல நிறைவேற்றுகிறார்? 30 நிறைவேற்றார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 10. அப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை உங்க மேல வைக்கிறாரு. வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கும்படியா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட நீங்கள் காக்குவீர்கள் என்று சொல்லி தேவன் உங்க மேல ஒரு இந்த திட்டமும் தீர்க்கமுமான இந்த தரிசனத்தை உங்க மேல வைக்கிறாரு. ஒருவேளை நிறைவேறுகிறதுக்கு காலம் செல்லலாம், ஆனா இனி உங்கள் வேர் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு நேராக விடப்படுகிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு நேராக உங்களுடைய வேர் நகர்த்தப்படுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைப்பா என்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் யோசேப்புக்கு மேல இருந்தது. 17 கர்த்தர் இந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 13 வருஷம் யோசேப்பு இந்த தரிசனத்திற்காக அல்லது இந்த திட்டத்துக்காக அவன் உருவாக்கப்பட்டான், அல்லது உடைக்கப்பட்டான், அல்லது பிழியப்பட்டான், அல்லது பிடமுடப்பட்டான், அல்லது எப்படி சொல்ல, அவன் உடைக்கப்பட்டான். ஆமென் என்று சொல்லாமா? வேதத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 19வது வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. வார்த்தை நிறைவேறும் அளவு. நல்லா சொல்லுங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, பாயிண்டா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவருடைய வார்த்தையும் வசனமும் தீர்க்க தரிசனமும் உங்கள் மேல் நிறைவேறுகிறதுக்கு பாயிண்டா அல்லது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைப்பேன் என்கிறதான இந்த திட்டமும் தீர்க்க தரிசனமும் என்கிற இந்த வார்த்தை, இப்ப வாசிமா, இந்த வார்த்தை நிறைவேறும் அளவோ அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை என்ன பண்ணுச்சாமா? புடமிட்டது. நல்லா சொல்லுங்க, அவருடைய வசனம் அவனை என்ன பண்ணுதாமா? புடமிட்டது. நல்லா திரும்ப சொல்லுங்க, புடமிட்டது. நீங்க யாரு? வெகு ஜனங்களை உயிரோடு கூட. இன்னைக்கு கர்த்தர் இந்த தீர்க்க திரும்ப திரும்ப சொல்றமா, இந்த தரிசனத்தை நீங்க முதல்ல உள்வாங்கணும்.
ஆமா, எனக்கே 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 அல்லது நான் என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு எல்லையில விட்டு வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கணும் அப்படின்னா உடனே நீங்க என்ன செய்யணும், ஏதோ லட்சத்தை கொடுத்து ஏதோ கோடியை கொடுத்து அப்படிதான் நம்ம மைண்ட் செட்டிங். ஆனா இல்ல, 7 வித ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். சொல்லுங்க, ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், லைனா சொல்லுமா, பலன், வல்லமை, ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதத்தை நம்ம ஜனங்களுக்கு தரணும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த 7 ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், திரும்ப சொல்லுங்க, ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், வல்லமை, ஆசீர்வாதம். இந்த 7ஐயும் நம்ம வெகு ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை உயிரோடு கூட வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என் மேல இருக்குது. சொல்லுங்க, என் மேல அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த வசனம் நிறைவேறுகிறதுக்கு எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. இந்த வசனம் நிறைவேறுகிறதுக்காகத்தான் ஒருவேளை நான் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, புடமிடப்பட்டிருக்கலாம் இந்த இடத்துல. அதாவது யோசேப்பு இந்த இடத்துல 7 உபத்திரவத்தின் வழியாய் கடந்து விடுவாரு. முதல்ல அவர் புறக்கணிக்கப்பட்டார். சொல்லுங்க, அவர் என்ன பண்ணார்? அதாவது திரும்பவும் சொல்றேன், இது இந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கிறதுக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க, இப்போ இவன் புறக்கணிக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரனாலே ஒரு தாய் பிள்ளைங்க தான், அதாவது அந்த 4 தாய்கள், அது இப்படி சொல்ல ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க தான். ஆனாலும் இவனை யோசேப்பை வேறு விதமா நடத்தினாங்க. யோசேப்பை என்ன பண்ணாங்க? வேறு விதமா நடத்தினாங்க. அப்போ இவன் தன்னுடைய சொந்த சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்டான். முதல்ல புறக்கணிக்கப்பட்டான். 2வது இவனை தூக்கி எங்க போடுறாங்க? குழியில் வீசப்பட்டான். முதல்ல புறக்கணிக்கப்பட்டான், 2வது குழியில் வீசப்பட்டான், 3வது சிறையில் அடைக்கப்பட்டான், அடுத்து இல்லை விற்கப்பட்டான். சொல்லுங்க, விற்கப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், அடுத்து விலங்கிடப்பட்டான் அல்லது ஒடுக்கப்பட்டான், அடுத்து அடைக்கப்பட்டான். இந்த 7 நுகம் 7 வந்துருச்சாமா? இந்த 7 நுகம், அதாவது அந்த வசந்த மறுபடி வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 19 வாசிப்பா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். அதுக்கு மேல இருந்து வாசிப்பீங்களாமா? 15 19 வாசிக்கிறீங்க, 18 வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு அதுக்கு மேல அவர்களுக்கு முன்னாலே குட் ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. போதும். இந்த இடத்துல வாசிக்கிற, திரும்பவும் சொல்றேன், அவன் முதல்ல என்ன செஞ்சா? புறக்கணிக்கப்பட்டான், அதுக்கப்புறம் குழியில் வீசப்பட்டான், அதுக்கப்புறம் விற்கப்பட்டான், அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டான், அடுத்து விலங்கிடப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், அடைக்கப்பட்டான். இந்த வசனம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க 18ல. அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன பண்ணாங்களா? ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அப்படின்னு என்னன்னா, இந்த மாட்டுக்கு ஒரு நுகம் போடுவாங்க பாருங்க, அந்த நுகத்தை எந்த நேரமும் யோசேப்பு மேல போட்டிருந்தாங்களாம். அதாவது அவன் சொல்றான், ஒரு என்னுடைய பிராணன் அடைபட்டிருந்தது அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, எப்ப அவன் சாவானே தெரியாது. ஏன்னா ஒரு மாட்டுக்கு மேல அந்த நுகை வைக்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி யோசேப்பு மேல எப்பவுமே ஒரு நுகை இருந்தது. அவன் கழுத்துல இப்படி போட்டு இப்படி முன்னாடி தொங்கி எப்பவுமே அவனு, ஆனா எப்ப அந்த வெயிட் தாங்க முடியாம சாவானே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு அவன் அந்த சிறையிலே அப்படின்னு சொல்ல, அல்லது அந்த எகிப்திலே அவன் ஒடுக்கப்பட்டவனாயிருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒடுக்கப்பட்டவனா இருந்தான். இவன் மேல என்ன ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது? வெகு ஜனங்களை உயிரோடு கூட. இவனுக்கு என்ன சொல்றேன்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யோசேப்பு இந்த 7 பாதைகளை அவன் கடக்க வேண்டியதா இருந்தது. இந்த 7 பாதைகளை அவன் என்ன செஞ்சிருந்ததா? கடக்க வேண்டியதா இருந்தது. இவன் முழுக்க ஒரு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். எந்த நிலை? நல்லா சொல்லுங்க, எந்த நிலை? சிறைப்படுத்தப்பட்ட நிலை. திரும்ப சொல்லுங்க, எந்த நிலை? ஒரு சிறையிருப்பு. இது இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு.
இப்படி சொல்றேனே, வெகு ஜனங்களை இவன் உயிரோடு கூட காப்பாற்ற அல்லது வெகு ஜனங்களை இவன் உயிரோடு கூட வைக்கிறதற்கு இவன் ஒரு சில சிறையிருப்புகளை கடக்க வேண்டியதாயிருந்தது. புரிஞ்சாம இப்ப சொல்லுங்க, ஏன் உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு? ஏன் உங்க வாழ்க்கையில ஏன்னா அதுதான் ஒரு என்ன சொல்ற மெயின் டேப்லெட். அதான் உள்ள போட்டுருங்க. வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கிறதுக்கு நான் ஒரு சில உபத்திரவங்களை அல்லது ஒரு சில சிறையிருப்புகளை நான் கடக்க வேண்டியதா இருக்குது. இப்ப அந்த 7 விதத்தை சொல்லுங்க பார்க்கலாம். புறக்கணிக்கப்பட்டான், குழியில வீசப்பட்டான், விற்கப்பட்டான், விலங்கிடப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், அடைக்கப்பட்டான். அந்த அடைப்புங்கிறது அந்த நுகம், அந்த ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு நோகம் ஏதோ ஒன்று அழுத்திட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பிரச்சனை முடிச்சுன்னு இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை. இதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு. ஏன்ட ஒரு இந்த பிரச்சனை முடிஞ்சா இந்த பிரச்சனை, இப்போ ஒரு பிரச்சனை முடியுதுன்னு நினைக்கிறேன், அடுத்த பிரச்சனை எழும்புது அப்படின்னு. என்னன்னா, ஜாக்லின் இத்தனை நாள் ஒரு சில பிசாசுகள் ஒளிஞ்சிருந்துச்சு, இப்போ ஒன்னொன்னா எழும்புது. அப்ப என்ன சொல்றான்னா, ஒன்னொன்னா எழும்ப ஒன்னொன்னா அழித்து கொண்டே வரணும், ஒன்னொன்னா அழித்து கொண்டே வரணும். ஒன்னு ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், இந்த 7 ஜாதிகளையும் அழிக்க 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 அவர்கள் முற்றிலும் நாசமாகணுங்கிற. அப்பதானே நாங்க நல்ல பிரயாணம் பண்ண முடியும். ஆமேன் என்று சொல்லாம. அப்ப நினைக்க, அப்ப ஒவ்வொரு பிசாசு என்ன செஞ்சு அப்பப்ப எழும்பிட்டே இருக்கணும், அப்பப்ப அவனை என்ன பண்ணிட்டே இருக்கணும், அழித்து கொண்டே இருக்கணும். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு சில சிறையிருப்புகள், இந்த 7 வகையான சிறையிருப்புகள். காரணமே இல்லை, திடீர்னு இந்த பிரச்சனை. ஏன்னா இதை ஒன்றொன்றிலும் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஆமேன் என்று சொல்லலாமா? ஏன் அப்படின்னா, அதாவது இப்போ ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஈஸியா அந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து, பூமியை கொடுத்து, பழுகி பெருகி நிரப்புன்னு ஈஸியா கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன ஆயிட்டாங்க, அதுல தோத்துட்டாங்க. நல்ல விளைக்கு மாதிரி என்ன ஆயிட்டாங்க, இவங்க தோத்துட்டாங்க. இப்ப ஈஸியா ஆதாம் ஏவா தோத்துட்ட அப்படிங்கறத விட ஈஸியா ஆதாம் ஏவாளுக்குள்ள நானும் இருந்தேன், நானும் தோத்துட்டேன். ஆனா நான் இனி என்ன நடக்கணும்னா, என் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிச்சு 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 ஜெயிச்சு, ஏன்னா முதல் முறை நான் தோத்துட்டேன். ஆனா இனி என் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு, அதனால்தான் சொல்றாரு, முதல்ல அவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன், அவனுக்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனி. முதல் முறை ஆதாம் ஏவாள் தோத்துட்டாங்க. ஆனா இனி நான் ஜெயிக்க 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 நான் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு நான் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு சில சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறையிருப்பு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எதுலையாவது போய் நம்ம சிக்கி கொண்டுட்டே இருக்கிறோம். ஒன்று கடன்ல சிக்கிக்கிறோம், அல்லது வியாதியில், இதெல்லாம் காரணமே இல்லாமல் வருகிற சிறையிருப்பு. ஒன்று கடன்ல சிக்கிக்கிறோம், ஏன்னா திடீர்னு ஒரு விரயம் வருது, திடீர்னு ஒரு லட்சங்கள், திடீர்னு ஒரு பல ஆயிரங்கள், அதில் உடனே நம்ம என்ன செய்ய போய் சிக்கிக்கிறோம். சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம்னா, சிக்கிக் கொள்ளுதல். சிறையிருப்புன்னு என்னது, சிக்கிக் கொள்ளுதல் சொல்லலாம். அல்லது சிறையிருப்பு என்றால் என்ன அர்த்தம்னா, அடிமைப்படுத்தப்படுது. அப்போ இன்னைக்கு சிறையிருப்பு என்பது, இன்னைக்கு பிசாசு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறா, அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறா. ஆனால் இவனை ஜெயிக்கணும். ஆமேன் என்று சொல்ல, இவனை என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். சிறையிருப்புன்னு என்ன அர்த்தம்னா, சிக்கிக் கொள்ளுதல் சொல்லுதா, அல்லது அடிமைப்படுத்தப்படும் சொல்லலாம். அல்லது கடுமையான ஒரு அடிமைத்தனம் யாருக்கு இருந்ததுன்னா, யோசேப்புக்கு இருந்தது. கடுமையான ஏதாவது நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது இவன் இங்கிருந்து எகிப்துக்கு விற்கப்படுறான். நினைச்சு பாருங்க, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரன் இல்லை, பயங்கர ஒரு அடிமைத்தனம். இதுல விட அவன் மனைவி யார், போத்திபாரனுடைய மனைவி போத்திபாரனுடைய மனைவி நிமித்தம் இவன் செய்யாத தவறுக்காக செய்ததாக என்ன செஞ்சா, சிறையில் அடைக்கப்படுறான். நினைச்சு பாருங்க, 13 வருஷம். எத்தனை வருஷம் பக்கத்துல கருத்து பிடிங்களே, யோசேப்புக்கு 13 வருஷம். உங்களுக்கு எத்தனை வருஷமோ? ஆனா நிச்சயமாய் சீக்கிரத்தில் விடுதலை ஆவீர்கள். சத்துருவை சீக்கிரத்தில் உங்கள் கால்களுக்கு கீழாக போட்டு தேவன் நசுக்கி போடுவாருமா. சீக்கிரத்தில் நசுக்கி போடுவார். சீக்கிரத்தில் நீங்க எழும்பிட்டே இருமா. அப்போ கடுமையான ஒரு அடிமைத்தனத்தை தான் என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு வித சிறையிருப்பு.
ஒருவேளை நீங்க எந்த சிறையிருப்புக்குள்ள இன்னைக்கு இருந்தாலும் சரிம்மா, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த சிறையிருப்புல என்னை விடுதலை ஆக்குறபடினாலே வெகு ஜனங்களை உயிரோடு கூட. அப்போ யோசேப்புக்கு மேல பெரிய ஒரு சொப்பனம் இருந்தது, பெரிய ஒரு தரிசனம் இருந்தது. என்னன்னா வெகு ஜனங்களை, அந்த வசந்த மறுபடி வாசிமா, வெகு ஜனங்களை. ஆதியாகமம் 50:20. வெகு ஜனங்களை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ வெகு ஜனங்களை உயிரோடு கூட இருக்கும் வேண்டும், அல்லது வெகு ஜனங்களுக்கு இவன் அதிபதியா, வெகு ஜனங்களை போஷிக்கிறவனா, வெகு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான், அல்லது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற அந்த வாக்குத்தத்தம் இவன் பேர்ல இருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், அல்லது இந்த வார்த்தையின் நிமித்தம், அல்லது இந்த வசனத்தின் நிமித்தம் இவன் புடமிடப்பட்டான். நல்ல விளங்கமா, கர்த்தரோடு நடக்கிற நீங்க ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் அப்படின்னா வெகு ஜனங்களை உயிரோடு கூட வைக்கும்படி, அல்லது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறனால. அப்ப நல்ல விளங்கமா, இந்த வசனத்தின் நிமித்தம், அல்லது இந்த வார்த்தை நிமித்தம், இந்த தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் தான் நீங்கள் இந்த வசனம் உங்கள் பேர்ல இருக்கிறது நிமித்தமாகத்தாமா இந்த சிறையிருப்பு, இந்த போராட்டம், இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த கஷ்டம் எல்லாமே எதுக்கு தெரியுமா? வெகு ஜனங்களை உயிரோடு கூட. அதாவது ஒருவேளை இப்போ ஃபைனான்ஸ் எனக்கு பயங்கர நெருக்கடி அப்படின்னா, அந்த ஃபைனான்ஸில் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறா. ஃபைனான்ஸில் ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கர்த்தர் தர போறா. ஃபைனான்ஸ் நிமித்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அளவே இல்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறா. ஆமென் என்று சொல்லாமா? ஒருவேளை சரீரத்தில் வியாதி நிமித்தம் ஒடுக்கப்படுற வியாதின்னு ஒருவேளை பிரச்சனைன்னு ரொம்ப நீங்க பாடுபடுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, வெகு ஜனங்களுக்கு சுகமளிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல தருகிறார். வெகு ஜனங்களுக்கு சுகமாக்குற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் பேர்ல தருகிறபடினாலே சுகமாக்குற வல்லமையை உங்களுக்குள்ள வைக்கும்படியாக தான் இன்றைக்கு சாத்தானாலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு திரிகிறீங்கிற. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஒருவேளை எந்த நேரம் பார்த்தாலும் சாத்தானுடைய போராட்டங்க, சத்துருவனுடைய போராட்டம், சாத்தானுடைய போராட்டம், சாத்தானனை நசுக்கிறா, அப்படி நசுக்கிறா, இப்படி நசுக்கிறா, சாத்தானனை நசுக்கி கொண்டே இருக்கிறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தேவன் சொல்றாருமா, வெகு ஜனங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை, மாந்திரிக வல்லமை, பில்லி சூனிய வல்லமை, செய்வனுடைய வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக, ஜனங்களை விடுதலையாக்கத்தான் இந்த நாட்களில சத்துரு உங்களை ஒடுக்கிறா. அதுல கர்த்தர் உங்களுக்கு ஜெயங்கொள்ளுகிறா. அதனால்தான் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவனே அவன் எல்லாவற்றையும், நல்லா சொல்லுமா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஆமென் என்று சொல்லாமா? நான் திரும்ப சொல்றேன், ஒரு மனிதனுக்கு எப்பவுமே 3 விடுதலை. நல்ல விளங்க மனிதன், நான் எப்பவுமே சொல்றேன், ஆதியிலிருந்து சொல்றது இது. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியினோட ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு, சொல்லுங்க, ஒரு ஆட்டுக்குட்டியினோட ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விடுதலை. அந்த 3 விடுதலை நமக்கு முக்கியம். ஒண்ணு, எகிப்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க, எகிப்திலிருந்து விடுதலை சொல்லலாம், அல்லது பார்வோனிலிருந்து விடுதலை, அல்லது சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை. ஒண்ணு. ரெண்டாவது, தரித்திரத்திலிருந்து விடுதலை. மூணாவது, வியாதியிலிருந்து விடுதலை. இது 3 விடுதலை தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த விடுதலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாச்சு. இந்த விடுதலை தான் நமக்கு வேணும். அப்ப இதுல 3ல ஏதாவது ஒரு விதத்துல நீங்க நொறுக்கப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணு, எந்த நேரம் சத்துரு போராட்டம், கனவுல வந்து துரத்துறான், நேரா துரத்துறான், அப்படி துரத்துறான், இப்படி துரத்துறான் அப்படின்னா, அவனை முற்றிலும் அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது, வியாதினா அநேகருடைய வியாதிகளை சுகமாக்க கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான்னு அர்த்தம். ரெண்டாவது, இது அடுத்து தரித்திரனா அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறதற்கு, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு தாமா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனால்தான் சொல்றாரு, ஜெயம் இந்த 3லேயும் தான் நம்ம ஜெயிக்கும். எதுல? முதல்ல சத்துருனுடைய அடிமைத்தனம், அடுத்து தரித்திரம், மூணாவது வியாதி. இந்த 3லையும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அநேக ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க. நல்ல கரந்தட்டி. அப்போ இந்த வசனம் என் மேல் இருக்கிறது. எந்த வசனம்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நச்சுன்னு சொல்லுங்கம்மா.
வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்க முடியும் அப்படி சொல்ல, இல்லைன்னா பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த வசனம் என் மேல இருக்கிறனால தான், அல்லது இந்த திட்டம் என் மேல இருக்கிறனால தான், இந்த நோக்கம் என் மேல இருக்கிறனால தான் இந்த 7 வகை உபத்திரவங்களுக்குள்ள நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு சிலர், வாசிப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வேத வசனமா, 17:7 வாசிங்க. வாசிமா. சிலவதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி. வசனத்தின் நிமித்தம் அந்த வார்த்தை எடுமா, வாசிமா. வசனத்தின் நிமித்தம் அப்ப 17 பாருங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும். வசனத்தின் நிமித்தம் சொல்லுங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். வாசிப்பா. உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். எப்படியாமா? வசனத்தின் நிமித்தம். இது அது 15 வாசிமா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இப்ப வாசிங்க 17. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வாசிக்கிறோம். அதாவது இப்ப தெரிஞ்சுச்சாமா? வசனத்தின் நிமித்தம் சொல்லுங்க. இப்ப உங்க இன்றைய நாட்களில உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற உபத்திரவ, வேதனை, துக்கம் எது நிமித்தமாமா? வசனத்தின் நிமித்தம். எந்த வசனம்? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி. இப்ப சொல்லுங்க. வசனத்தின் நிமித்தம் சொல்லுங்க. வசனத்தின் நிமித்தம். எந்த வசனத்தின் நிமித்தம்? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி என்கிறதான வசனத்தின் நிமித்தம் தான் இந்த 7 வகை உபத்திரவத்தின் வழியாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். 7 வகை உபத்திரவத்தை சொல்லுங்க. புறக்கணிக்கப்பட்டோம், குழியில வீசப்பட்டோம், விற்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், விலங்கிடப்பட்டோம், அடைக்கப்பட்டோம். இப்ப புரிஞ்சாமா? எது நிமித்தம்? வசனத்தின் நிமித்தம் தான் இந்த வசனம் என் மேல இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் என் மேல இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் யோசேப்பை போல இந்த 7 உபத்திரவத்துக்குள்ள நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அல்லது எல்லாருமே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் இந்த உபத்திரவத்திலே நிலைத்திருந்து, இந்த சோதனையிலே நிலைத்திருந்து, இந்த பிரச்சனையிலே நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் மாறுகிறாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த வசனத்திலே நிலை நிற்க முடியாமல் அல்லது வேர்கொள்ள முடியாமல் என்ன செய்றாங்க? இடறி விழுந்து விடுறாங்க அல்லது பின்மாற்றம் ஆயிறாங்க. ஓகேவாமா? ஏன் எல்லாரும் கனி கொடுக்கல? அந்த உபத்திரம் வர பொழுது, நெருக்குகிற பொழுது, ஐயோ வேண்டாண்டா, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உபத்திரவம் வேண்டாம், இந்த பாடுகள் வேண்டாம்னு சொல்லி நிறைய நேரம் என்ன சொன்னாங்க? ஜெபிக்கிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால இவ்வளோ பெரிய திட்டத்துக்கு திரும்ப சொல்கிறேன், பெரிய திட்டம் உங்கள் மேலே இருந்தால் பெரிய பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மைமா? தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரா? உதவி செய்வார். அப்போ நிறைய பேர் இந்த இந்த வசனத்தின் நிமித்தம், நல்ல விளங்கமா, இதுதான் வசனத்தின் நிமித்தம் அல்லது உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தின் நிமித்தம், உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ தரிசனத்தின் நிமித்தம் அல்லது உங்கள் மேல் வைத்திருக்கிற சொப்பனத்தின் நிமித்தம் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? இடறிறாங்க. இதுக்கு யாரை எடுத்துக்காட்ட சொல்லலாம்? நிறைய பேரை சொல்லலாம். ரூத்து பற்றி கொண்டால் ஒரு பால் பின்னிட்டு போனாள். சொல்லுங்க. ரூத்து பற்றி கொண்டாள், ஒரு பால் பின்னிட்டு போனாள். தாவீது பற்றி கொண்டான், சவுல் பின்வாங்கி போனான். அப்படி நிறைய பேர் என்ன செய்யலாம்? லோத்து ஆபிரகாம், எப்படி ஆபிரகாம் பின்பற்றினான், லோத் என்ன பண்ணிட்டாரு? இது அப்ப இன்னைக்கு நல்ல வழிக்கு நீங்க எந்த லிஸ்ட்? யார் சொல்றா? எஸ்தர் சொல்றா, செத்தாலு சாகுறாண்டவரே. இந்த ஜனங்களை காக்கிறதற்கு, இந்த ஜனங்களுக்காக, என் ஜனங்களுக்கு வருகிற பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன்? என் ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் செத்தாலும் சாகிற ஆண்டவரே, என்னை தராவ சாகலம்மா,
அவ சாகல, தேவன் அவளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன் மேல ஒரு சொப்பனை இருக்கு, நல்லா கறந்துட்டு. உன் மேல ஒரு தரிசனம் இருக்குது, உன் மேல ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு, தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு. பாட்டு 2வது பாட்டு பாடணும். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். ஏசாயா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொட்டரும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை நீங்க இந்த எல்லைக்குள்ள வந்தபடினாலே, அல்லது இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறபடினாலே, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற பெரிய திட்டம் உங்க மேல இருக்குதுமா. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற பெரிய திட்டம். இது நிமித்தம் தாமா யோசேப்பே என்ன செஞ்சாங்க? இது நிமித்தம் தான் யோசேப்பு இந்த 7 வழி உபத்திரவங்கள் வழியாக கடந்து வந்தா. இதே யோசேப்பு சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அதே 45 ஆதியாகமம் 45 6 வாசிமா. ஆதியாகமம் 45 6 வாசிப்போம். அதாவது இது எந்த இடம் அப்படின்னா, யோசேப்பு போய் எகிப்தில் இருக்கிறாரு. யோசேப்பு போய் எகிப்தில் இப்போ ராஜாவாயிட்டாரு. ராஜாவானவனா அவனோட சகோதரர்கள் அவனை அந்த தேசத்துக்கு உணவு வாங்கும்படி அல்லது தானியம் வாங்கும்படி வராங்க. அப்படி தானியம் வாங்க வருகிற பொழுது இவன் தெரிஞ்சுட்டா, அவனுடைய யார் யோசேப்பு தெரிஞ்சுட்டா, என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சா. ஆனால் இந்த சகோதரருக்கு இது யோசேப்புன்னு தெரியல. அப்படி அறிமுகமாகிற நேரத்தில் வாசிமா, அப்படி அறிமுகமாகிற நேரத்தில் 4 வாசிப்பா. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அந்த இடமெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த அதாவது நீங்க அப்படியே ஒரு இமேஜ் பண்ணிங்க, நீங்க விட்டு போட்டீங்களே அந்த சகோதரன் நான் தான். என்னை இவ்விடத்தில் கொண்டு வரும்படி, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எப்படியாமா சஞ்சலப்பட? ஆமா, நேற்று தினத்துல பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்த சிஸ்டருடைய அண்ணன்ட்ட முந்தானத்து பேசியிருந்தேன். அப்போ நிறைய காரியத்தை ஷேர் பண்ணோம். அதில் அவர் பிரதர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி 3 காரியம் சொன்னார். அதாவது தேவனுக்கு ரொம்ப பிடிக்காது என்ன தெரியுமா? இந்த கசப்பை வளர்த்துறது பிடிக்காதுங்க. மன்னியாமையின் இருதயம். எப்படி இருதயம்? மன்னியாமை. மன்னியாமையினுடைய இருதயம் தேவனுக்கு என்ன செய்த பிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும்ல. ஆமாம், எதில் இருக்கும்? கொரிந்தியரில் இருக்கும். பிசாசின் தந்திரங்களை அறியாமல் இருக்கிற அப்படின்னா எதை குறித்து தெரியுமா அந்த இடத்துல பேசுவார்? மன்னியாமை குறித்து. கசப்பு. அதாவது கர்த்தர் நம்மளை அப்படியே சொல்லாம வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் முதல்ல எனக்குள்ள என்ன தெரியுமா வரணும்? மன்னிக்கிற இருதயம். இவர் எப்படி பழி வாங்கியிருக்கலாம்? வாங்கடா வாங்க, இத்தனை நாளும் இதுக்கு தாண்டா எதிர்பார்த்தேன், எனக்கு தெரியும்டா எப்படி நீங்கள் என்ன செய்வீங்க, என்னை தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்களை சிறைக்குள்ள அடைச்சிருக்கலாம். அதை செய்யலை. சொல்றாரு பாருங்க, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் என்ன வேண்டாம்? சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா வேதனைப்பற்றாது. இதை நினைச்சு ஐயோ என் சகோதரனை வித்துட்டேனேன்னு சொல்லி என்ன செஞ்சா கொஞ்சம் கூட நீ என்ன செஞ்சிடாத, விசனப்படவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை செய்யும்படி அப்படின்னு என்ன? ஜீவனை ரட்சிக்கும்படி, வெகு ஜனங்களுடைய ஜீவனை ரட்சிக்கும்படி, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி, வெகு ஜனங்களுக்கு தானியம் கொடுக்கும்படி, வெகு ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தா ஜீவ ரட்சனை செய்யும்படி. அடுத்து வாசிமா. தேசத்தில் இப்பொழுது போதும் ஜீவ ரட்சனை சொல்லுவாமா, ஜீவ ரட்சனை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஜீவரட்சணையை உண்டு பண்ணும்படி யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இப்போ நான் கேட்கிறேன், இந்த ஜீவரட்சணை செய்யும்படி யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த 40 நாள் எதுக்குங்க? இந்த 40 நாள் எதுக்கு? இயேசு கிறிஸ்துவும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவும். இயேசு கிறிஸ்துவை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சிறையின என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்தப்பட்டார்.
அடிமைப்படுத்தப்பட்ட, சிறையிருப்புன்னு அர்த்தம், அடிமைப்படுத்தப்பட்ட. அப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு எப்படியாத்தான் வந்துக்கிறாரு? பிசாசின் கையில ஒரு சிறையாத்தாங்க வந்தாரு. வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து. எப்படியாமா? அடிமையின் ரூபம் எடுத்து. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னா இதை குறித்து ஒரு விளக்கத்தை ஒரு நாள் தேவர் என்னோடு கூட அப்படியே எனக்கு ஒரு இமேஜா காட்டினார். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஜாக்லினவே எடுத்துக்கிறேனே. இப்போ ஜாக்லின் இதுவரை முதல்ல ஆதாம்குள்ள நான் இருந்தேன். யாருக்குள்ள இருந்தேன்? ஆதாம்குள்ள இருந்தேன். தேவனோடு கூட உலாவி கொண்டிருந்தேன். ஆதாம் பழத்தை சாப்பிட்ட பொழுது நானே என்ன செஞ்சேன்? பழத்தை சாப்பிட்டேன். இதுக்கு ஒரு அடையாளம் என்ன? 1 கொரிந்தியர் 15:22 கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டது போல முதல்ல யாருக்குள்ள நம்ம இருந்தோம்? ஆதாமுக்குள்ள இருந்தேன். அப்ப இப்ப ஜாக்லினை வச்சு சொல்றேனே, இப்ப ஜாக்லின் வந்து பழத்தை சாப்பிட்டேன். இப்ப பழத்தை நான் சாப்பிட்டனால ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப நான் யாருக்கு அடிமையாயிட்டேன்? பிசாசுக்கு அடிமையாயிட்டேன், அல்லது சாத்தானுக்கு இப்ப நான் அடிமையாயிட்டேன். இப்போ தேவனை மீட்டெடுக்கணும். தேவனை மீட்டெடுக்கணும். அவர் என்ன பண்றாரா? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டார். சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி எப்படியாவது, இப்போ நான் ஜாக்லினை வச்சு சொல்கிறேன், அது எல்லாருக்கும் தான். இப்போ ஜாக்லினை மீட்டெடுக்கணும், ஜாக்லினை மீட்டெடுக்கணும், ஜாக்லினை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, சாத்தான்கிட்ட போய் சொல்கிறாரு, ஜாக்லின் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறா, ஜாக்லின் என்னுடையவள், அதனால் நீ ஜாக்லினை என்ன செஞ்சிரு? விடுதலையாக்குங்க. அவ எப்போ நான் சொல்கிறதை கேட்டாலோ, சாத்தான் சொல்றான், ஜாக்லின் எப்போ நான் சொல்றத கேட்டாலோ அப்பவே ஜாக்லின் எனக்கு என்ன ஆயிட்டா? அடிமை ஆயிட்டா. ஜாக்லின் எனக்கு என்ன ஆயிட்டா? அடிமை ஆயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? அப்ப ஜாக்லினுக்காக எவ்வளவு விலைக்கிரயம் கொடுக்கணும்? ஒரு 100 ரூபாய் கொடுக்கட்டான். அப்படிங்கிற பொழுது என்னது? 100 ரூபாய? ஜாக்லினுக்கு 100 ரூபாய் தானா? 1000 நோ, லட்சம் நோ, கோடி நோ. என்ன ஆகணும்? நீ முதல்ல எனக்கு அடிமையாகு. முதல்ல நீ எனக்கு என்ன ஆகணும்? அடிமையாகு. அடிமையானதுக்கு அப்புறம் இன்னும் நான் அடிமையாயிட்டா ஜாக்லினை விடுதலை ஆக்கிடுவா? இல்லை இல்லை, ஜாக்லினுடைய ஜீவனுக்கு பதிலாக உன் ஜீவனை நீ எனக்கு தந்தா என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் ஜாக்லினை நான் விடுதலை ஆக்கிறேன். ஆமா, என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜீவனை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? என்ன விடுதலையாக்க, என்ன விடுதலையாக்க. அப்போ கொஞ்ச நாள் எனக்கு எப்படி இரு? அடிமையாரு, அடிமையாயிரு. அல்லது என் கையில் நீ என்ன ஆகணும்? சிறைப்பட்டு கிடக்கணும். ஏனெனில் என்னை விடுதலையாக்க, என்னை விடுதலையாக்க அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து, தம்மை தாமே வெறுத்து இந்த ஜாக்லினுக்காக தேவன் இந்த பூமியிலே அடிமையாக வந்தார். அதனால தாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், அவன் அவரை என்ன செஞ்சானா? உயர்ந்த மலைக்கு, வாசிப்போம், ஆமா, கொண்டு போனான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், அப்படின்னா பரிசுத்த நகரத்துக்கு இயேசு வந்தார் இருந்திருந்தா இவர் சுதந்திரமா வந்திருப்பாரு. அல்லது இவர் விடுதலையா வந்திருந்தார்னா என்ன சொல்லப்படா? இவர் விடுதலையா வந்திருந்தார் அப்படின்னா இவர் வந்தார்னு இருக்கும். ஆனா பிசாசு பின்னாடி நின்று இன்னும் ஏறு, இன்னும் ஏறு, இன்னும் போ, இன்னும் போன்னு பின்னாடி தட்டி 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 கொண்டு போனா. ஏன்னா கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கையில எப்படி தான் இருந்தாரா? அடிமையாகத்தான் இருந்தார். கொண்டு போய் அப்படின்னு என்ன அர்த்தம்? விருப்பப்படல. இன்னொரு இடத்துல வாசிக்கிற போது கீழே வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யம் கொண்டு போய். இந்த இடத்துல எப்படி வாசிக்கிறோம்? கொண்டு போய். எப்படியாமா? கொண்டு போய். அப்ப இன்னைக்கு ஒரு சில நேரங்கள் நம்ம சொல்றோம்ல, இந்த பாதை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. என்னால சொல்லியிருக்கிறேன், எனக்கு பிடிக்கல ஆண்டவரே இந்த பாதை,
இந்த பாதை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, விட்டுருங்க எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன். ஆனா ஏசப்பா சொல்லு நிறைய முறை என்கிட்ட சொல்லிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனா இப்ப தெரியுது, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் நம்ம விரும்பாத ஒரு சில உபத்திரவத்துல, ஒரு சில பாதைகளில், ஒரு சில நெருக்கத்தில், ஒருவேளை தரித்திரம் என்கிற நெருக்கம், வியாதி என்கிற நெருக்கம், பிசாசுடைய அடிமைத்தனத்துல ஒருவேளை நம்ம இருக்கிறோம் என்றால் இது நம்ம விரும்பலதா. ஆனாலும் வெகு ஜனங்களை நான் உயிரோடு கூட காக்கும்படி தேவன் என்னை இக்காலத்து பாடுகள் இனி என்னிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்படத்தக்கவில் நல்ல 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 கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டுமா. எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, பரவாயில்ல மலை, கொஞ்ச நாள் எனக்கு பிடிக்கல ஆண்டவர், இந்த உபத்திரவம், இந்த போராட்டம் பிடிக்கல மலை. ஆனா சொல்றமா, திரும்பவும் சொல்றேன், வனாந்தரமாகட்டும், செங்கடல் ஆகட்டும், யோர்தான் ஆகட்டும், அல்லது எரிகோவாகட்டும், நான் கடந்து போகிற பாதை, அங்கேயே ரொம்ப நாள் உட்கார்ந்து இருந்தேன்னா அங்க என்ன குறிச்சு ஒரு தவறு இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ எனக்கு வனாந்தரத்தில் என்ன நடத்துகிறாரு, ஒருவேளை வியாதியின் பாதையில் என்ன நடத்துகிறாரு, அல்லது ஒரு வித உபத்திரவத்தில் நடத்துகிறாருன்னா, அந்த உபத்திரவத்தில், அந்த வியாதியில், அந்த நெருக்கத்தில் ஏதோ என்னை எனக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். உண்மைமா அது? இஸ்ரவேல் ஜனங்களே திரும்ப திரும்ப வனாந்தரத்தில் எதுக்கு நடத்துறாருன்னா, அந்த வனாந்தரத்தில் அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அந்த முறுமுறுப்பு ஒழிகிற வரைக்கும் ஆமேன் என்று சொல்லாமா. அப்ப நல்ல விளைக்கமா, உபத்திரவங்கிறது லைஃப் லாங் உபத்திரவம் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்ச நாட்கள் தான் உபத்திரவம். என் அனுபவத்தில் நான் அதை பார்த்துருக்கிறேன். கொஞ்ச நாள் ஒரு சில பாதை, கொஞ்ச நாள் ஒரு சில பாதை, கொஞ்ச நாள் ஒரு சில பாதை. என் சரீர ரீதியாய் போராட்டங்கள், குடும்பங்கள் ரீதியாய் போராட்டம், உறவுகள் ரீதியாய் போராட்டம், அடுத்து ஃபைனான்ஸ் ரீதியாய் போராட்டம். இது எல்லாமே எதுக்குன்னா, நான் ஒன்னொன்னையும் கற்றுக்கொண்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணது, அதை ஓவர் கம் பண்ணதை நான் இன்னைக்கு எதையெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கணும் அதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இதுல நீங்க இப்படிதான் ஜெயிக்கணும், இந்த வசனத்தை சொல்லிதான் ஜெயிக்கணும், இந்த போராட்டத்தை சொல்லிதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா, ஆமேன் என்று சொல்லாமா. இன்றைக்கி ஒரு நானும் அக்கா வந்துட்டு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு சபையிலேருந்து வருகிற லென்த் டேஸ் மீட்டிங்கில் ஒரு பெண்கள் கூட்டம் நீங்கள் பேசணும். அப்போ நான் எல்லார்ட்டையுமே கேட்பேன், மீட்டிங் கூப்பிட்டோடனே என்ன பர்பஸ்க்கு இந்த மீட்டிங்கை நடத்துகிறீங்க, ஏன்னா அவங்க ஒன்று சொல்லி நம்ம ஒன்று சொல்லக்கூடாதுன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த நோக்கம் தான் சொல்லிட்டு குடும்பத்துக்காக தான் சொன்னாங்க அவங்க. அதில் இன்றைக்கி பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அது ஃபிசிக்கலாக பாதிக்கப்படுறதுங்க விட மென்டலியாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், ஏன்னா நான் அதை ஓவர் கம் பண்ணியிருக்கிறேம்மா. அதை நான் ஓவர் கம் பண்ண எதுக்கு இதை சொல்கிறேன், நான் நல்லா சொல்கிறேம்மா. உன்னுடைய அனுபவங்கள் நாளைக்கு அவர்களுக்கு உயிராக இருக்க போகுது. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய போராட்டம், எதை நீ ஓவர் கம் பண்ணுறியோ, எதை நீ ஓவர் கம் பண்ணுறியோ, அது அநேக ஜனங்களை உயிரோட காக்கிறதுக்கு, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க போகுதுங்கிற நான் திரும்பவும் சொல்றேன், வியாதியா வெகு ஜனங்களுக்கு சுகமாக்க, தரித்திரியா வெகு ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க. ஆமா சாத்தானால போராட்டம், சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தருனை அதிகமாய் பயன்படுத்துறதுக்காகத்தான் வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி கர்த்தர், அல்லது இப்படி சொல்ல ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணும்படி இந்த உபத்திரவத்தில் நடத்துறார். யோசேப்பு, அடுத்து யார்? இயேசு கிறிஸ்து. எதற்காக அவர் அடிமையாக்கப்பட்டார்? ஏன்னா வெகு ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்க. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, நான் இழந்து போன அந்த ஜீவனை. ஒருவேளை நீங்க சொல்ல, இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா, குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, பிள்ளை கீழ்ப்படியில, கணவன் என்ன செய்யல, என்னோடு கூட எசஞ்சவளை, என் கணவன் என்ன நேசிக்கல, எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சாட்சி. ஒரு நாள் ஒரு அக்காட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அக்கா சொன்ன வார்த்தை, அவங்க அதாவது திருமணம்னு ஒரு பெரிய கனவு. அப்போ அவங்க திருமணத்துக்குள்ளே வந்த உடனே, என் கணவன் என்னை இப்படி நேசிப்பார், இப்படி நேசிப்பார் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க. அது நேர்மாறாயிடுச்சு. கணவன் பேசவே மாட்டார். இந்த அக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்களாம்மா. கணவன் என்ன பண்ணுவார், பேசவே மாட்டார். அழுவாங்களா, உட்காந்து இந்த கணவன் என்கிட்ட பேசலையே, இந்த கணவன் என்னை பேசலேன்னு உட்காந்து அழுவாங்களாம். அப்போ ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே இந்த கணவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் ஆண்டவரே அப்படின்னோடனே ஏசப்பா சொன்னாராமா, மகளே
உன் கணவன் உன்கிட்ட பேசலேன்னு நீ வருத்தப்படுற, நீ என்கிட்ட பேசலேன்னு நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னார். நீ எங்கூட பேசலேன்னு ஒவ்வொரு நாள். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது எதுக்கு அதை எதை வச்சு என்கிட்ட சொன்னாங்கன்னு, ஏன்னா நான் என் கணவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார். என்னன்னா, சவுல் கழுதை காணாமல் போனபடினால, சவுல் கழுதையை தேடி போனனால தான் ராஜரீக அபிஷேகம் வந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் கழுதை காணாமல் போகிறது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நம்மளை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை கணவன் பேசல, பிள்ளை பேசல, அப்படி பண்ணல இப்படி பண்ணலனா, அப்போ கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமேன் என்று சொல்லாம, அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எதில் நீ ரொம்ப அடிபடுறையோமா, இன்னைக்கு நீ நல்லா நினச்சிக்கோ, எதில் பிசாசுன்னு ரொம்ப நொறுக்குறானோ, சரீரத்தில் நொறுக்குறானா, அல்லது ஃபைனான்ஸில் நொறுக்குறானா, குடும்பத்தில் நொறுக்குறானா, ஒருவேளை பிள்ளை நிமித்தம் நொறுக்குறானோ, எதை நொறுக்குறானோ, எதை பிசாசு எதை நொறுக்குறானோ, தேவன் சொல்றாரு, அதையவே நான் உனக்கு ஒரு திறவுகோலா கொடுக்கிறேன், அதையவே நான் உனக்கு திறவுகோலா கொடுக்கிறேன், அதையவே நான் உனக்கு ஒரு திறவுகோலா கொடுக்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாருமா, உன்னை விடுதலையாக்கத்தான் அவருடைய சரீரத்தில் 5480 காயங்கள், 5480 காயங்கள். நீங்க நினைச்சு பாருமா, விடுதலையாக்க சொல்லுங்க, என்ன விடுதலையாக்க சொல்லுமா, என்ன விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அத்தனை காயங்கள் பட்டாரு. என்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு காயங்கள் பட்டார். அவருடைய சரீரத்தில் அவ்வளவு காயங்கள், 5480 காயங்கள். ரோமருடைய முறைப்படி 40க்கு 1 39 அடிகள், யூதருடைய முறைப்படி 80 அடி அடி அடி. ஏன் தெரியுமா? இதெல்லாம் பிசாசு என்ன சிறைப்படுத்த நினைக்கிற இடம். ஆனால் கர்த்தர் அந்த அடிகள் எல்லாம் தாங்கி கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை விடுதலையாக்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன்னை விடுதலையாக்க இயேசு அடிமைப்படுத்தப்பட்டார். சாத்துருவினால, சாத்தானுடைய கிரியைகளை, ஆமா, சாத்தானாலே என்ன செஞ்சாரா? சாத்தானாலே அடிமைப்படுத்தப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? என்னை விடுதலையாக்க. எல்லாரும் என்று சொல்லலாமா? எல்லாரும் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, வெகு ஜனங்களை சொல்லுங்க, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆனா இப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யாரு? யோசேப்பு அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். யோசேப்பு அதுக்கு தன்னை என்ன பண்ணிட்டு இருந்தானா? ஒப்பு கொடுத்திருந்தான். இந்த 7 வித உபத்திரவங்களும் அவன் வாழ்க்கையிலே வருகிறதுக்கு அவன் தன்னை என்ன செஞ்சிருந்தானா? ஒப்பு கொடுத்தப்பட்டிருந்தான். அதாவது புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் சரி, விற்கப்பட்டாலும் சரி, அடுத்து புடமிடப்பட்டாலும் சரி, சிறையில் அடைக்கப்பட்டாலும் சரி, விலங்கிடப்பட்டாலும் சரி, ஒடுக்கப்பட்டாலும் சரி, அடைபட்டிருந்தாலும் சரி, இந்த 7 வித உபத்திரவங்களுக்கு இதை என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கர்த்தர் அதை நான் மட்டும் எதிர்பார்க்கிறார். இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதாவது ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த அப்படின்னு கேள்வி கேட்டு நாட்களை முடிக்காம அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்கன்னு சொல்றார். நிறைய நேரம் என்ன செய்யறார்? கேள்வி கேட்குறேன், இவ்வளோ ஜெபிக்கிறேனே ஆண்டவரே, இவ்வளவு பைபிள் படிக்கிறேன், இவ்வளவு இப்படி இருக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், நானே கேட்குறேன், இதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போடணுமா, இவ்வளோ நாட்கள் ஜெபிக்கிறேன்னு நானே அதுக்கு கேள்வி கேட்குறேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், இல்லை, இந்த ஸ்ட்ராங்கான அல்லது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு இந்த உபத்திரவத்தில் என்ன செய்ய, உன்னை ஒப்பு கொடுத்துருங்கிறார். அமைதியாரு, நான் காரியத்தை நடத்துவேன், நீ அமைதியார். இந்த பிரச்சனை திரும்பவும் சொல்கிறேன், ஒருவேளை கணவனால் பிரச்சனை அப்படின்னா, அநேக கணவன்மார்கள் அல்லது அநேக மனைவி கணவன் குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற பெரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில் தராருமா. அப்போ என்ன சொன்னா, இந்த உபத்திரவத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த உபத்திரவத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நிச்சயம் நடத்துவாருமா. என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நேரத்தில் இதை பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு, அப்படி அது போதுங்கிற நான், அது போதும். அதாவது தேவ சத்தமே கேட்காம இருந்தா தான் நீங்க தவறிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா விளங்கம்மா. தேவ சத்தமே உங்க வாழ்க்கையில கேட்காம இருந்தா தான் தவறிட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்க போய் உட்கார்ற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரே, அப்ப கர்த்தர் இந்த பாதையில உங்களோடு தான் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில் உங்களோடு கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு? நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். சத்தமே கேட்கலினா தம பிரச்சனை. அதனால ஒரு பக்தன் பாடுவாரு, ரிபதடா பள்ளத்தாக்கில் நடந்தாளு பயமில்லை, பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில்
கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குது குரலோ, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆஹா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆஹா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. பள்ளத்தாக்குல நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரலாம், அது போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கர்த்தர் உங்களை உருவாக்குறார். அதாவது நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை நீங்க பள்ளத்தாக்குக்குள்ள கடக்குறீங்க அப்படின்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு அந்த பள்ளத்தாக்கை எப்படி நீங்க மேற்கொள்ளணும்னு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க பள்ளத்தாக்குல இருந்து மேல வந்து பாருங்களேன், அடுத்து உங்களுக்கு முன்பா எரிகோ நிற்கும். அப்ப அந்த எரிகோவை நீங்க எப்படி மேற்கொள்றதுன்னு கற்றுக் கொடுப்பாரு. அடுத்து யோர்தான் வந்து நிற்கும், அந்த யோர்தானை எப்படி பிளக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில வந்த அனுபவங்கள் அநேகரை உயிரோடு கூட காக்கிறது அது காரணமா இருக்க போது. நல்லா 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 இன்னைக்கு கர்த்தர் அதைத்தான் சொல்றார். அப்போ வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பு முறுமுறுத்தாராமா. யோசேப்பு முறுமுறுத்தாரா? கர்த்தர் எப்படி கூட்டிட்டு போனாலும் அமைதியா இருந்தார். அந்த ஒரு மனப்பக்கம் வர்றதே ரொம்ப அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே அந்த அனுபவம் வரணும். முதல்ல கர்த்தர் எந்த பாதையில நடத்தினாலும் அதை ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுடைய மனநலம் வரணும். இது எதுக்கு ஆண்டவரேன்னு கேட்கறது தான் முதல்ல வருது நமக்கு. இந்த பாதை எதுக்கு ஆண்டவர், இப்பதானே ஆண்டவர் இது முடிச்ச, மறுபடியும் இந்த பாதை எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கதான் வருதே தவிரவோ அவர் நடக்கிற வழியில நடக்கிறதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம். ஆனா யோசிப்பு அப்படி நடக்கவே இல்லை. குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் சரி, அடுத்து என்னது அந்த வித்து போட்டாலும் சரி, அதெல்லாம் வழிங்க, சும்மா அதெல்லாம் இல்லை. வித்து போட்டு தகப்பனை விட்டு பிரித்து அடுத்து அங்கே செய்யாத குத்தத்தை செஞ்சதாக அவனு மேலே ஒரு குற்றம் சாட்டி கொண்டு போய் சிறைக்குள்ளே போட்டாது பாருங்க. எப்படியாமா சிறைக்குள்ள அங்கேயும் போய் யோசிப்பு துக்கமுகமாகவே இருக்கல. அவன் புலம்பல. நான் அவன் புலம்பலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, 4 பேர் வந்து இவங்ககிட்ட கனவு சொல்கிற பொழுது, என் பொழப்பே பெரிய பொழப்பு, நானே இவ்வளவு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், உன் பிரச்சனைக்குள்ள என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை, நான் எங்கேயோ இருந்த செய்யாத குத்துட்டு கொண்டு வந்து என்னை இங்கே இந்த சிறைச்சாலைக்குள்ள போட்டான்னு புலம்புல. அவர்களை போய் விசாரித்தா, ஏன் துக்கமுகமா இருக்கீங்க, ஏன் இன்னைக்கு கவலையோடு இருக்கீங்க, ஏன் உங்க முகம் வாடி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை போய் என்ன செஞ்சா விசாரித்தா. அவர்களை போய் என்ன செஞ்சானா விசாரித்தா. அப்படி விசாரித்ததுல தெரியுது இந்த போராட்டத்தை, இந்த போராட்டத்துக்கு அல்லது இந்த உபத்திரவத்துக்கு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்திருந்தான். அப்படி அர்ப்பணித்திருந்தபடினாலே எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஒருவேளை இந்த பிரச்சனைக்குள்ள இந்த போராட்டத்துக்குள்ள நம்மளை அர்ப்பணித்திரும்போம் என்றால் 7 வித ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மேல வைக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா என்ன வாசிப்போம். தேவ ஆவி அவன் மேல இருந்தது. அந்த வசந்த வாசிங்கம்மா. ஆமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40 வாசிங்க. ஆதியாகமம். தேவ ஆவி, இவனை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் 41:38 வாசிப்பா. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. நல்ல விளங்கமா, இந்த பிரச்சனைக்கு, இந்த போராட்டத்துக்கு, இந்த உபத்திரவத்துக்கு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்திருந்தபடி நான் நல்லா சொல்லுங்க என்னன்னா அப்படின்னு என்னன்னா, ஏன்னா இவனுக்கு இதுல இன்னொரு முக்கியமான காரியம், யோசேப்பு வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தேவன் முதல்லயே யோசேப்புக்கு சொல்லிட்டார். என்ன சொல்லியிருந்தாரு? உன்னுடைய நெற்கதிர் எப்படி இருக்கும்? நிமிர்ந்துதாப்பா நிக்கு. உன்னுடைய நெற்கதிர் எப்படி இருக்கும்? நிமிர்ந்துதான் நிக்கு. 1. 2, 11 நட்சத்திரங்களும் உன்னை என்ன செய்யும்? வணங்கும்.
அப்படின்னு தேவன் தனது திட்டத்தை, தீர்க்க தரிசனத்தை, வசனத்தை, வார்த்தையை யோசேப்புக்கு முதல்ல என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த உபத்திரவத்தை அவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்ப நல்ல விளைங்க, உங்களை குறித்த சொப்பனத்தை, உங்களை குறித்த தரிசனத்தை கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பார். ஆமேன் என்று சொல்லுவார். சொல்லி இருப்பார்மா, எப்படியாவது சொல்லி இருப்பார். ஒரு சொப்பனத்தின் மூலமா சொல்லியிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லியிருப்பாரு, அல்லது வசனத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, அல்லது நீங்கள் உங்களுக்கு கனவுகள் வழியாய் கர்த்தர் நிச்சயமா உங்களை குறித்த தேவ திட்ட என்னங்கிறத நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருப்பார். அப்போ யோசேப்புக்கு முதல்லயே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனை நானெல்லாம் அப்படிதான் நினைச்சேன். கர்த்தர் என்கிட்ட ஒரு சில காரியத்தை சொல்ற போது உடனே நடக்குன்னு நினைப்பேன். ஓ, இது அடுத்த வாரமே நடந்திருக்கணும். 7 வருஷம் ஆச்சுமா. ஒரு சில சொப்பனங்கள் நமக்கு வருகிற பொழுது உடனே ஓ இது நடந்துரும், இந்த தரிசனம் நிறைவேறணும், உடனே நிறைவேறணும், அந்த சொப்பனத்தை மட்டும்தான் பார்த்துட்டுப்பா. அப்பா ஆனா இப்ப யோசிப்பா அப்படிதான் பார்த்துட்டு இருந்திருப்பா. சொப்பனத்தை மட்டும் பார்த்துருப்பா. ஆனா அவனுக்கு கிடைச்ச குழிய முதல் பரிசு என்னது? குழி. அவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சொப்பனமும் தரிசனமும் நிறைவேறுகிறதுக்கு முதல்ல அவனுக்கு கிடைச்சது என்னது? குழி. ஆனா சொல்லிட்டா, அந்த குழிதான் தேவன் அவன் வாழ்க்கையில நிறைவேற்ற போவது கூட முதல் படியே அந்த குழிதாமா, அந்த குழிதான். அப்ப இன்னைக்கு நல்ல விளைங்க, ஒரு சில சொப்பனை கொடுத்தாரு நிறைவேறு, இப்ப நிறைவேறுனா அதுக்கு நேர்மாறா நிறைவேறும். அதுக்கு நேர்மாறா நிறைவேறுது குழி. அதுக்கப்புறம் தூக்கி எடுத்து செஞ்சாங்க, வித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் செய்யாத குற்றத்துக்காக அவனுக்கு தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா திரும்பவும் சொல்றேன், இதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். அதுக்கு தான் மெயினா சொல்ல வரேன். ஒரு சில நான் திரும்ப சொல்றேன், கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிற நீங்கள், நல்ல விளக்கமா, கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் திரும்ப உபத்திரம், திரும்ப ஃபைனான்ஸ் நெருக்கடி, திரும்ப தரித்திரம், திரும்ப வியாதி அப்படின்னா நல்லா விளங்கமா, அதை ஓவர் கம் பண்ற வரைக்கும் கர்த்தர் அந்த பாதையில் உங்களை வைப்பார். அதிலே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த எல்லைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போயிடுவார். அப்போ இந்த யோசேப்புக்கு மேல முதல்ல என்ன இருந்தது? தேவ ஆவி. சொல்லுங்க, என்னவாமா? தேவ ஆவி இருந்தது. அடுத்து அப்படியே கீழே வாசிவாமா 7 காரியம். திரும்ப சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசன வசனம் என்னது? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில இருக்கிறனால இந்த ஒரு சில உபத்திரவங்கள் வழியா கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் வழியா நடத்தினாலோ தேவ ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு. அடுத்து ஞானம் உள்ளவன். அவன் யாராமா? ஞானம் உள்ளவன். வாசிமா கடகடனே. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும். முதல்ல தேவ ஆவி சொல்லுங்க. இப்ப தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. நம்ம மேல இருக்கிற தீர்க்க தரிசனம் என்னது? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு. ஆமா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்க வேண்டும் என்கிற பெரிய தீர்க்கதரிசனம் என் மேல இருக்குது. அதுக்கு என் மேல தேவ ஆவி இருக்குது. 2வது ஞானம் இருக்குது. அடுத்து விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரி. போதுமா? அப்படியே நீங்க கீழே வாசிட்டு வந்தீங்கன்னா, அவன் கையில பார்வோனுடைய மோதிரம் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? மோதிரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க, முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டாங்களாம். எதை போட்டாங்க? வஸ்திரத்தை போட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சரப்பணி அப்படின்னு இருந்ததுன்னா தங்கச்சங்கிலி, சரப்பணி கொடுத்தாங்க. அப்போ இப்ப நான் இதனுடைய ஒவ்வொரு விளக்கத்தையும் சொல்றேன். இவன் மேல முதல்ல என்ன இருந்தது? தேவ ஆவி இருந்தது, ஞானம் இருந்தது, விவேகம் இருந்தது, மோதிரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து முழு அதிகாரம், எகிப்து முழுவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து என்னது? வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அடுத்து சரப்பணி கொடுத்தாங்க. 7 வந்துருச்சாமா? 7. இப்ப என்னன்னா, தேவ ஆவி என்றால் பரிசுத்தாவியானவருடைய அந்த கனெக்ஷன். ஆமென் என்று சொல்லாமா? ஏன்னா இந்த எகிப்தை முழுவதையும் போஷிக்கிறதுக்கு யோசேப்புக்குள்ள ஞானம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஞானம் ஒண்ணு. ஆமா, அந்த தேவ ஆவி. 2வது ஞானம். சொல்லுங்க, என்னவாமா? ஞானம். ஏன்னா சாலமோனுக்கு தேவன் கொடுத்த, அதான் சாலமோன் கேட்டது என்னது? ஞானத்தை கேட்டா. அப்போ இந்த வெகு ஜனங்களை உயிரோட கூட காக்கணும்னு நமக்கு என்ன வேணுமாமா? ஞானம் வேணும். விவேகம்னு என்னது? அறிவு கூர்மை.
ஞானம் வேற, விவேகம். விவேகம் என்னன்னா ஞானம் இருக்கலாம், அந்த காரியத்தை எப்படி செய்யறதுங்கிற அந்த அறிவு கூர்மை. அதாவது என்னன்னா, இப்ப தேவன் தானியத்தை தருவாரு, அந்த 7 வருஷம் விளைகிற தானியத்தை கொண்டு போய் நீங்க அடைச்சு வைக்கணும், பஞ்ச காலத்துல அதை எடுத்து பயன்படுத்தணுங்கிறதான் அறிவு கூர்மை அல்லது விவேகம். ஆமென் என்று சொல்லாமா. அடுத்து மோதிரம். சொல்லுங்க, என்னவாமா? மோதிரம். மோதிரம் என்னன்னா, நீ எதை சொல்லி முத்திர போடுறையோ அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கணும்னு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறபடினால இந்த 7 ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் பேர்ல வைக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. தேவ ஆவி, அடுத்து ஞானம், விவேகம், மோதிரம், அடுத்து முழு அதிகாரம். சொல்லுங்க, முழு அதிகாரம். அப்படின்னா ஆமா, மத்தேயு 28:28 மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடினால அத்தனை அதிகாரமும் நம்ம மேல வருது. ஆமென் என்று சொல்லாமா. அடுத்து அடுத்து வந்து வஸ்திரம். என்னவாமா? இந்த வஸ்திரம் வந்து பாதுகாப்பின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வஸ்திரம் எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? பாதுகாப்புன்னு சொல்ல, இல்லைன்னா அலங்கரிப்பு. அதாவது இதுவரைக்கும் இவன் அடிமையாய் இருந்தான். இதுவரைக்கும் இவன் என்ன எப்படி இருந்தான்? அடிமையாய் சிறைச்சாலையில எந்த வஸ்திரத்தை போட்டிருப்பா? அடிமையின் வஸ்திரத்தை போட்டிருந்தா. எப்படி போட்டிருப்பான்? அடிமையின் வஸ்திரம். இப்போ அந்த அடிமையின் வஸ்திரம் கலட்டுப்பட்டு இவனுக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுது. நல்ல கரந்தட்டுமா, இவனுக்கு ராஜ வஸ்திரம். அதனால்தான் நீங்க வேதத்துல வாசிக்கிற பொழுது யாரு பர்த்திமைக்குடன் வழியறிய உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டவனே எதை கேட்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ அந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அப்போ உடனே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்றாரு. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்றாரு. இப்போ வந்து சொல்றாங்க, இயேசு உன்னை கூப்பிடுறாரு வாப்பாங்கிற போது முதல்ல அவன் எதை செய்வான் தெரியுமா? தன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. அத 2 அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அவன் மேல இந்த பாவ வஸ்திரத்தை எரிஞ்சிட்டு போயிட்டா. 2வது, அந்த நாட்களிலே இந்த பிச்சை எடுக்கிறவர்களுக்காக அல்லது குருடர்களுக்காக ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சான். எப்படி? குருடர்களுக்காக, பிச்சை எடுக்கிறவர்களுக்காக ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. இவன் வஸ்திரத்தை எரிந்தானே, என்ன அர்த்தனா? ஏசு என்ன கூப்பிட்டுட்டாரே, இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று அவன் தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த வஸ்திரத்தை விட்டு விட்டு ஏசப்பாட்ட போனான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற பெரிய தீர்க்க தரிசனம் என் மேல இருக்குதுன்னு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு ராஜரீக வஸ்திரம். அந்த வஸ்திரம் உனக்கு பாதுகாப்பினுடைய வஸ்திரம். பாதுகாப்பினுடைய வஸ்திரம். அப்படின்னா நல்லா, ஏன்னா இப்ப வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இராணுவமாகட்டும், அடுத்து ஒரு காவல்துறை வேலையாகட்டும், அவங்களுக்கு எதுதான் அடையாளம்? வஸ்திரம் தான் அடையாளம். அவங்களுக்கு என்ன அடையாளம்? வஸ்திரம் தான் அடையாளம். அடுத்து என்ன? இதுல கழுத்துல ஒரு மடல் போடுவாங்களா? அது என்னன்னா, அது ஒரு இதெல்லாம் எது கிடையாதுன்னா ஒரு அலங்கரிப்பு கிடையாது. இவனுக்கு அடுத்து சரப்பணினா ஒரு சங்கிலி போடப்பட்டது. அதாவது மோசே எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடனே அவனை யாருமே கை வைக்கல. காரணம் என்ன தெரியுமா? அந்த எகிப்தினுடைய அந்த தங்க சங்கிலிய அல்லது எகிப்தினுடைய அந்த முத்திரை பொறிக்கப்பட்ட அந்த செயினை போட்டிருந்தனால யாருமே அவனை கை வைக்கல. இது எது கிடையாதுன்னா பாதுகாப்பு அடையாளம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை இந்த வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேங்கிற பொழுது இந்த பாதுகாப்பு, இந்த தங்க சங்கிலியோ நமக்கு ஒரு அலங்காரத்துக்கு அடையாளம். நல்ல கரந்தட்டுமா, அலங்காரத்துக்கு அடையாளம். இன்னும் ஓப்பனா நம்ம ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை என்ன பண்ணுவாங்க? நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணோன்னு என்ன கொடுப்பாங்கம்மா? மோதிரம் கொடுத்துருவாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு அடையாளம். சரி, மோதிரம். அடுத்து என்ன கொடுப்பாங்க? ட்ரெஸ் கொடுப்பாங்க. இனி இவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி எதை கொடுக்குறாங்க? வஸ்திரத்தை கொடுக்குறாங்களா? அடுத்த நாள் என்ன பண்றாங்க? தாலியை கட்ட. இதெல்லாம் எது தெரியுமா? அலங்கரிப்பு. அதாவது இதை ஆவியானவர் எப்படி சொல்றாருன்னா, இது முதல் நீ எனக்காக நியமிக்கப்பட்டுட்ட, இது முதல் நீ எனக்கு சொந்தம். இந்த வஸ்திரமும் இந்த தங்க சங்கிலியும் எதுக்குன்னா, எனக்கு நீ முத்தரிக்கப்பட்டுட்ட. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை முத்தரித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, திரும்ப சொல்றா. அப்ப இப்ப சொல்லுங்க, யோசேப்புக்கு 7 வகை உபத்திரவம். எத்தனை வகை உபத்திரவம்? 7 வகை. இப்ப கடைசியா சொல்லிருங்க மக்களை, எத்தனை வகை உபத்திரவம்? 7 புறக்கணிக்கப்பட்டான்,
விற்கப்பட்டான், குழியில் வீசப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், அவன் பிராணன் அடைக்கப்படுற அளவுக்கு நுக சுமக்கப்பட்டான், புடமிடப்பட்டான். இந்த 7 வகை உபத்திரவம், இந்த 7 வகை உபத்திரவம் எதுக்கு தெரியுமா? இந்த 7 வித ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வருகிற ஒரு பெரிய அலங்கரிப்புக்காக வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதற்காக. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றார். நான் ஆராதனை வேளையில ஒரு வார்த்தை சொன்னேன், இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இப்ப யோசேப்பு பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தான். சொல்லுங்க, யோசேப்பு பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தான். சிறைப்படுத்தப்பட்டிருந்த அவனை இயேசு சிறையாக்கினார். அதாவது எபேசியர் 4:8 நினைக்கிறேன். சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி, எப்படியாமா? சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி. அதாவது என்னன்னா, பிசாசினால நீ சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற நீ நினைக்காதே, பிசாசினாலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற உன்னை அவர் சிறையாக்கி அவர் உருவாக்க விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்ல. அவர் சிறையாக்கி அவர்களை உருவாக்கி பிசாசினால் சிறைப்படுத்தப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறதுக்காக தேவன் அவர்களை உருவாக்குகிறார். புரிஞ்சாமா? இப்போ யோசேப்பு யார்? பார்வோடினாலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தா. அப்படி சிறைப்படுத்தப்பட்ட அவனை தேவன் எடுத்து அவனை சிறையாக்கினார். அவருக்குள் சிறையாக்கி பிசாசினால் சிறையாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படி தேவன் அவனை புடமிடுகிறதுக்கு அனுமதித்திருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப எனக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் சொல்றார், கடைசி அவங்ககிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு யார் வருகிறீங்க? வெகு ஜனங்களை. ஒருவேளை நீ நினைக்கல, இந்த உபத்திரவம் எதுக்கு, இந்த போராட்டம் எதுக்கு, இந்த நிந்தை எதுக்கு, இந்த அவமானம் எதுக்கு நீங்க கேட்கலாம். எதுக்கு தெரியுமா மகளே? கர்த்தரோடு நடக்கிற இந்த உபத்திரவம், நான் கர்த்தரோடு நடக்கிற எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், கர்த்தரோடு நடக்கிற இந்த பிரச்சனை ஏன், கர்த்தரோடு நடக்கிற எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிந்தை அப்படின்னா, வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை ஒரு சில உபத்திரவத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார், ஒரு சில போராட்டங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறவளாய் மாற்றணும். இந்த உபத்திரவத்தை, இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிற பொழுது தேசத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும்